வணக்கம். குட் ஈவினிங். வெல்கம் டு நியூரோனெஸ் ஆக்குபேஷனல் தெரபி கிளினிக். கற்றலை நோக்கிய ஒவ்வொரு படியும் வெற்றியை நோக்கிய பயணமாக மாறுகிறது. இன்னைக்கு நாம கற்றலின் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டியை பத்தி பார்க்கலாம். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லையா இருக்கட்டும், ஸ்கூல்ல இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்க குழந்தை சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க படிப்புல ரொம்ப வீக்கா இருக்காங்க, மேக்ஸ் சுத்தமா வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் வந்து கற்றலில் குறைபாடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ரைட். ஸோ இதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் விட வகைப்பாடுகளை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா, கற்றலின் குறைபாடு வந்து டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வகைப்பாடு. டிஸ்லெக்சியா அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரீடிங்ல ப்ராப்ளம், வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கும், ஸ்பெல்லிங்